இனி சாலையில் உங்களுக்கு முன்னால் செல்லும் வாகனம் திடீரென பிரேக் பிடித்தால் நீங்கள் கவனிப்பதற்கு முன்பாகவே உங்கள் வாகனம் உங்களை எச்சரிக்கும். இந்தியாவில் சாலை விபத்துகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வருகிறது V2V தொழில்நுட்பம். இந்தியாவில் சாலை விபத்துகளை பெருமளவு குறைக்கும் நோக்கில் அனைத்து வாகனங்களிலும் V2V எனப்படும் வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எனப்படும் வாகனங்களுக்கு இடையிலான எச்சரிக்கை தொழில்நுட்பத்தை பொருத்துவதை கட்டாயமாக்க மத்திய அரசு புதிய வரைவு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. வரும் 2028ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பைக், கார், பஸ், ட்ரக் உள்ளிட்ட அனைத்து புதிய இலகு, நடுத்தர மற்றும் கனரக வாகனங்களிலும் இந்த பாதுகாப்பு வசதி இடம்பெறுவது கட்டாயமாக்கப்பட உள்ளது. ABS பிரேக் மற்றும் ஏர் பேக்குகள் கட்டாயமாக்கப்பட்டதை அடுத்து இந்திய வாகன பாதுகாப்பு வரலாற்றில் இந்த திட்டம் அடுத்த முக்கிய புரட்சிகர மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த V2V தொழில்நுட்பம் சாலையில் செல்லும் வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளும் அபாயத்தை முன்கூட்டியே கண்டறிந்து ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறது. இதற்கு இன்டர்நெட் அல்லது மொபைல் நெட்வொர்க் தேவையில்லை. மொபைலில் ப்ளூடூத் இயக்குவது போல குறிப்பிட்ட எல்லைகளுக்குள் செல்லும் வாகனங்களுக்கு இடையே ரேடியோ சிக்னல் மூலம் வயர்லெஸ் முறையில் தகவல்கள் பரிமாறப்படும். வாகனத்தின் வேகம், பயணிக்கும் திசை, இருப்பிடம் மற்றும் பிரேக் பிடிக்கும் தகவல்கள் சில மில்லி வினாடிகளில் அருகில் வரும் பிற வாகனங்களுக்கு அனுப்பப்படும். இதனால் முன்னால் செல்லும் வாகனம் திடீரென பிரேக் போட்டாலோ, வளைவுகள் மற்றும் தவறான திசையில் வாகனங்கள் வந்தாலோ முன்கூட்டியே எச்சரிக்கை மணி அடித்து விபத்தை தவிர்க்க முடியும். மத்திய மோட்டார் வாகன விதிகள் வரைவு அறிக்கையின்படி 2027 அக்டோபர் 1 முதல் அறிமுகமாகும் வாகனங்கள் இதற்காக உருவாக்கப்பட்ட AIS 230 என்ற புதிய இந்திய பாதுகாப்பு தரநிலைக்கு இணங்கியிருக்க வேண்டும். இந்தியாவில் கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் 5,13,000க்கும் அதிகமான சாலை விபத்துகள் பதிவாகி அதில் 1,83,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கின்றனர். உலகிலேயே அதிக விபத்துகள் நடக்கும் நாடுகளில் இந்தியா முன்னிலையில் உள்ள சூழ்நிலையில் வாகன பெருக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த முன்கூட்டிய எச்சரிக்கை கவச தொழில்நுட்பம் மிக அத்தியாவசியமான ஒன்றாக மாறியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் வாகன உற்பத்தியாளர்களின் கருத்துக்கள் பெறப்பட்ட பின் இறுதி விதிகள் அறிவிக்கப்பட்டு நடைமுறைக்கு வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது.